அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குரூப் 4ல வந்த ஜெனரல் இங்கிலீஷ் அந்த பேப்பர் பார்க்க போறோம். குரூப் 4 தமிழ் எடுத்து படிச்சவங்க, குரூப் 4 நமக்கு கஷ்டமான கேள்வி கேட்டுட்டாங்க. நம்ம 65 தான் எடுத்திருக்கோம், 68 தான் அடிச்சிருக்கோம், 90க்கு நம்ம எய்ம் பண்ணோம், 98க்கு எய்ம் பண்ணோம், 95க்கு எய்ம் பண்ணோம், இவ்வளோ தான் அடிச்சிருக்கோம். நம்ம ஜெனரல் இங்கிலீஷ்க்கு மாறிருவோமா பேசாம அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கு முன்னாடி புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தினம் லைவ் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் தினம் லைவ் கிளாஸில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படி அட்டன் பண்ணுறது, புது புது அவுட் ஆஃப் சோர்ஸ் புத்தகத்துலேருந்து எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க, அந்த மாதிரி நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். மற்ற வீடியோக்களும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராமில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வீடியோக்களும் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதையும் தொடர்ச்சியாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கமெண்ட் கிட்ட, அதை நீங்கள் ஹைப் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, ஜென்ரல் தமிழ் எடுத்தவங்க குரூப் 4ல் கஷ்டம் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுக்க போகிறீங்க, குரூப் 2ல் மாறணும் அப்போ நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் இந்த குரூப் 4 பேப்பரை குரூப் 4ல் வெளியிட்ட ஜென்ரல் இங்கிலீஷ் பேப்பர், இது வந்து குரூப் 4ல் வெளியிட்ட ஜென்ரல் இங்கிலீஷ் பேப்பரு. ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்து சிலபஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சிலபஸ் எடுத்து வச்சுக்கிட்டு ஆன்சர் எப்படி கேட்டிருக்கான்னு பாருங்கள். லைன் பை லைனாக கேட்டிருக்காங்க. ஸ்கூல் புத்தகத்துக்குள்ளே இருக்கிற விஷயங்களே வந்து லைன் பை லைனாக கேட்டிருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் இருக்க கொஷின்ஸை 1க்கு 2 தடவை வாட்சி பாருங்கள். உங்களுக்கு இது எளிமையாக இருக்குமா, நம்ம இந்த கொஷினே பார்க்கலாமா, இல்லை நம்ம தமிழ்லே இருக்கலாமா, இல்லை நம்ம இங்கிலீஷ்க்கு மாறுவோமா அப்படின்ற ஒரு ஐடியாக்காண்டி இந்த நீங்கள் பார்த்துக்கிட்டே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இதில் இருக்க ஒக்காபுலரி, சினானிம்ஸ், ஆண்டனிஸு, ஓகே, நமக்கு எப்படி தமிழில் இருக்க எதிர்ச்சொல் பிரித்தெழுத சேர்த்தெழுத இருக்கோ, அதே மாதிரி இதுலேயும் நவுன் வெர்பு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ரொம்ப இதுலேயும் டெப்த்தாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு மாறலாமா அப்படின்ற ஏதாவது ஒரு நோக்கத்தோடு இருந்தீங்கன்னா, இந்த குரூப் 4ல் இருக்கிற ஜென்ரல் இங்கிலீஷ் பேப்பரை 1க்கு 2 தடவை பாருங்கள். சிலபஸோடு வச்சு பாருங்கள், எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள், வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நீங்கள் எடுக்கிற முடிவு உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கான சக்தி அது. ஸோ வந்து நீங்கள் கவனமாக வந்து நீங்கள் முடிவெடுங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி படித்த குரூப் 4ல் இருக்கிற தமிழே திருப்பி ரிவிஷன் பண்ணிக்கலாமா, இல்லை நம்ம இங்கிலீஷில் நம்ம எடுத்தோம்னா நம்ம படிச்சிட முடியுமா, இந்த குறுகிய நாளில் நம்மளால் படிக்க முடியுமா, அந்த 100 கொஷினுக்கு பதில் சொல்ல முடியுமா அப்படின்ற நல்லா யோசிச்சுக்கோங்க. நீங்கள் யோசிச்சு முடிவெடுங்க. ஏன்னா இந்த குரூப் 4 பேப்பரை பார்த்தாலே தெரியும் நீங்கள் நம்ம குரூப் 2 பார்க்கலாமா வேணாமான்னு சொல்லி, ஏன்னா எந்த லெவலில் கேட்டிருக்கான்னு சொல்லி நீங்கள் இங்கிலீஷ் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? தமிழையும் கம்பேர் பண்ணிக்கோங்க, இங்கிலீஷையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான பிடிஎஃப் வந்து நான் உள்ளே கொடுத்துருக்கேன் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.